அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரையிலும் தியானிக்கலாம். இங்கே 23வது வசனத்தில் சீரியாவினுடைய தலைநகராகிய தமஸ்குவினுடைய அழிவை குறித்து இங்கே எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அத்தனையாக பழமையான நகரம் என்று சொல்லி உண்மையிலேயே பருமை பாராட்டுகிற அளவிற்கு அது ஒரு தொன்மை பழமை நிறைந்த ஒரு நகரமாக அது இருந்தது. வரலாற்றில் அது மிகவும் தொன்மை வாய்ந்ததாக இருந்தது. இன்னைக்கும் அந்த நகரம் உள்ளது. அதன் வாலிபர்கள் அதன் வீதிகளில் விழுவார்கள். அதன் போர் வீரர்கள் யாவரும் அழிக்கப்படுவார்கள். தமஸ்கு சுட்டரிக்கப்படும். ஒரே நாளில் அது அழிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே எரேமியாவின் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைத்துவிட்டு 25ஆம் வசனத்தில் சொல்றாரு, சந்தோஷமான என் ஊராகிய அந்த புகழ்ச்சியின் நகரத்தை நான் தப்ப விடலான்னு நினைச்சேன். உலகின் அந்த நகரம் ஆனா தப்ப முடியாம அது போயிட்ட, வேறு வழி இன்றி தானே நான் அதை தண்டிக்க வேண்டியதாயிற்று என்று சொல்லி புலம்புகிறது போல ஒரு காரியத்தை இங்கே எரேமியா வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவன் தமஸ்குவை நேசித்ததை இங்கு வாசிக்கிறோம். எல்லா உலகினுடைய நாடுகளையும் நகரங்களையும் கிராமங்களையும் கர்த்தர் நேசிக்கிறவராக காணப்படுகிறார். அவைகள் குற்றங்களை புரியும் பொழுது, அவைகள் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்யும் பொழுது வேறு வழியின்றி ஆண்டவர் அவைகளை அழிக்க தோன்றுகிறதே ஒழிய மற்றபடி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு தேசமோ தனி மனிதனோ தேவனுடைய சன்னிதானத்தில் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாக ஆண்டவர் அழிவின் மேல் பிரியப்படுகிறவர் இல்லை, அழிக்கக்கூடிய ஒரு ஆண்டவரும் அல்ல. இதனைத் தொடர்ந்து கேதார் ஆத்சேர் என்று சொல்லக்கூடிய நாடோடி மக்களினுடைய காரியங்களை குறித்து எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆகாரின் மூலமாக பிறந்த இஸ்மவேலினுடைய சந்ததியார்கள் இவர்கள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இவர்கள் இஸ்மவேல் அவன் வனாந்தரத்தில் குடியிருந்து வில்வித்தையில் வல்லவனானான். அவர்கள் ஒரு நாடோடி மக்களாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இதில் ஆத்சேர் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணமானது செல்வ செழிப்பு வாய்ந்த ஒரு நாடு. பாபிலோன் ராஜா அந்த செல்வம் மிகுந்த நாடுகளுக்கு விரோதமாக வந்து அதனுடைய செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிப்பதற்காக ஆத்சேரை நேபுகாத் நேச்சார் தாக்குவான் என்று சொல்லி செல்வத்தின் நிமித்தமாக பெருமை பாராட்டி கொண்டிருந்த ஆத்சேரையும் செல்வ செழிப்பு மிகுந்த அந்த கேதாரையும் அங்கே ஆண்டவர் நேபுகாத் நேச்சாரினால அழிக்கிறதை குறித்து இங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம வைத்திருக்கிற செல்வத்தின் மேலே பெருமை பாராட்டுகிறவர்களாக காணப்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்மேல வரக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது ஒரு அழகான ஓமை ஒன்றை கற்றுக் கொடுத்தார். ஒரு ஐசுவரியவானுடைய ஒரு நிலமானது நன்றாக விளைந்திருந்தது. அவன் தன்னுடைய களஞ்சியங்களை இடித்து அவன் பெரிதாக கட்டி அவனுடைய ஆத்துமாவிடத்தில் பேசுகிறான், என் ஆத்துமாவே அநேக நாட்களுக்கென்று நான் உனக்கு ஆகாரத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ புசித்து குடித்து இளைப்பாறு என்று சொல்லி பேசின பொழுது ஆண்டவர் அவனுடைய நம்பிக்கை தேவன் பேரில் இராதபடி தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் பேரில் இருந்தபடியினால அவனை இரவில எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். மதிகேடனே, இன்னைக்கு உன்னுடைய ஆத்துமா உன்னை விட்டு போகும் என்று சொன்னால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையவைகள் ஆகும் என்று சொல்லி செல்வத்தின் மேலே பெருமை பாராட்டாதபடி, செல்வம் இருந்தால் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் சாதிச்சிடலாம், பணம் பாதாளம் வரையும் பாயின்னு சொல்கிறாங்களே, அதனால் அது இருந்தால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் வளைத்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிற எந்த ஒரு பட்டணங்களாக இருந்தாலும் சரி, தேசங்களாக இருந்தாலும் சரி, தனி மனிதனாக இருந்தாலும் சரி, தேவனுடைய அவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக அவனால் நிலைநிற்க முடியாது என்கிற காரியத்தை இங்கே எரேமியா கேதார் ஆத்சேர் என்கிற பட்டணங்களுக்கு எதிரான தீர்க்க தரிசனங்களின் மூலமாக அவர் உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஏலாமுக்கு எதிரான தீர்க்க தரிசனங்களையும் எரேமியா குறிப்பிடுகிறார்.
ஏலாமியர் என்று சொன்னால் பெர்சியர்கள். பூமி எங்கும் இவர்கள் சிதறிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்படுகிறது. இன்று ஈரான் என்று அழைக்கப்படுகிற தேசத்தில் இருக்கக்கூடிய ஏலாம் 200 மைல் கிழக்கே பாபிலோனிலிருந்து அது அமைந்திருக்கிறது. கர்த்தர் தாமே அவர்களை தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பி கொண்டு வருவார். கர்த்தர் தமது சிங்காசனத்தை ஏலாமிலே வைப்பார் என்று சொல்லப்பட்டிருப்பதின் பொருள் அதனை நியாயம் தீர்க்கும்படி அவர் வருவார் என்று சொல்லப்படுகிறது. நேபுகாத்சின் நேச்சாரினுடைய பேரன் என்று சொல்லி நபோனிடஸ் என்கிற அந்த ராஜாவினுடைய மகன் பெல்சாத்சார், உண்மையான பேரன் அல்ல, ஆட்சியில மூத்தவர்களை பிதாக்கள் என்று அழைக்கிறபடியினால பெல்சாத்சார் காலத்தில் அங்கு அரண்மனை இருந்ததை தானியேல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நான் ஏலாம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையில் இருந்தேன். பெர்சி அரசனாக தரியுவினுடைய காலத்தில் இது அவரது அரசினுடைய தலைமை பகுதியாக இந்த ஏலாம் விளங்கியது. பெந்தைகோஸ்தே தினத்தில் கூட பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மேலே ஊற்றப்பட்ட பொழுது எருசலேமில் பலர் வந்திருந்தார்களே, அதில் ஏலாமியரும் இருந்ததாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தங்களுடைய உதவிக்காக எந்த நாடுகளையும் யூதர்கள் ஓடி விடக்கூடாது என்பதற்காக எல்லா நாடுகளையும் நியாயம் தீர்ப்பதாக, தன்னுடைய ஜனங்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களை தண்டிக்கும்படியாக மற்ற நாடுகளுக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவர் கடைசியில் தன்னுடைய நாடுகளை மட்டாய் தண்டிக்காதபடி மிகுதியாய் தண்டித்த நாடுகளுக்கு அவர் நியாய தீர்ப்பு வழங்குகிறதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். கடைசியாக பாபிலோனுடைய அந்த நியாய தீர்ப்புகளை குறித்து நாளைய தினத்திலும் அதனை அடுத்த நாளிலும் தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது 7ஆம் வரையிலும் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை அவர்கள் அத்தனையாக துன்புறுத்தினபடியினால அவர்களுக்கு நியாய தீர்ப்பை வழங்குகிறதாக இங்கே எரேமியா குறிப்பிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய செல்வத்தின் மேலே, நம்முடைய பொருட்களின் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைத்து நம்மை பெருமை கொள்ளாதபடி, மற்ற ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்புறுத்தாதபடி இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறதற்கு முயற்சி எடுப்போம். கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.